மற்ற உயிரினங்களுக்கு எதற்கும் இல்லாத ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே உரிதான ஒரு மகத்தான விஷயம் அப்படின்னா அது நம்முடைய பேசும் திறன். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் நாம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கும். நாம என்ன பேசணும் அப்படிங்கறத விட என்னவெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறதுல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். நம்மை சார்ந்த உறவுகள், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய சில மனிதர்கள், இவங்க எல்லோரிடமும் நாம எல்லாவற்றையும் சொல்லிவிடக் கூடாது. மிக முக்கியமா கணவன் மனைவி உறவுகள்லையும், இரு நண்பர்கள் இடையிலையும், காதலர்கள் மத்தியிலையும் நடக்கக்கூடிய உரையாடல் ரொம்ப கவனமானதா இருக்கணும். ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக நாம எதையோ பேசக்கூடாது. பல நேரங்கள்ல இரண்டு உறவுகள் மத்தியில மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பேச்சுக்களா தான் இருக்கும். அவசியமானது எதுவோ, தேவையானது எதுவோ, முக்கியமானது எதுவோ அதை பற்றிய பேச்சு அப்படின்னா நம்ம மணிக்கணக்கில் கூட பேசலாம். ஆனால் வெற்று பேச்சு அப்படின்னா ஒரு நொடி கூட அதுக்காக நம்ம வீணடிக்க கூடாது. வீட்டுக்குள்ள நுழையும் போது வாசல்ல செருப்பை எப்படி கழட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சில சிந்தனைகளை நம்ம வாசல்லே விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள நுழையணும். உண்மையை தான் பேசுற, உண்மையை தான் சொல்ற அப்படிங்கிற பேர்ல எல்லாவற்றையும் நம்ம சொல்லக்கூடாது. நாம சொல்ல போற விஷயம் உண்மையான விஷயமானு மட்டும் நம்ம பார்க்க கூடாது, அது நன்மையான விஷயமானும் நாம பார்க்கணும். நன்மையான விஷயமா இருந்தா யாருமே கேட்கலனா கூட நம்ம சொல்லலாம், அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா கெட்ட விஷயங்களை, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை யாருமே கேட்டாலும் கூட நம்ம சொல்லக்கூடாது. சில பேர் உண்மையா இருக்க, உண்மையை சொல்ற அப்படிங்கிற பேர்ல அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுப்பாங்க. அதனாலதான் நம்முடைய வள்ளுவர் நல்ல விஷயங்களா இருந்தா, பயனுள்ள விஷயங்களா இருந்தா யாருமே கேட்கலனா கூட சொல்லலாம், ஆனா கெட்ட விஷயங்களோ இல்ல பயனற்ற விஷயங்களோ யாராவது கேட்டா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்முடைய வள்ளுவர் துணியில சொல்லணும் அப்படின்னா, வேட்பன சொல்லி வினையில இஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். அதாவது பெரும் பயன் தரக்கூடிய, அரசன் விரும்பக்கூடிய செய்திகளை அவன் கேட்காவிட்டாலும் சொல்லி, எப்பொழுதும் வினைக்கு உதவாத வீண் செய்திகளை அவன் கேட்டாலும் சொல்லாது விட வேண்டும். நுட்பமா சிந்திச்சு பார்த்தா புரியும், இந்த குறள் அரசருக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சாமானிய மனுஷனுக்கும் என்பது. நன்றிகள்.